தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பேன். ஒரு இசை கூட இறுக்கமாய் கண்களை மூடி எதிர்த்து நிற்கிற எல்லா இருளின் வல்லமைகளை வெற்றும்படியாய் செபிக்கிற தூ லிமாலா ஷாத்தா ராக்கா துலாபா கலாபா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ரத்தம் இதோ நமக்காய் சிந்தப்பட்டது நிமித்தம் தைரியமாய் நம் திருவசனத்தை போதிக்கும்படியாகவும் ஜெபத்தில் தரித்திருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூ லாஷா தாராபாலா ருமாஷா தூராபாகாலாபா. கரையத்திற்கு கொல்லப்பட்டாயே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ராத்தாலா ஷேகா முராமாலா ஷிகாபடு துடகடகதடகதடபா. மீட்டிங்க்கு விரோதமா எழும்புகிற சகல தடைகளை சபிக்கிற சகல தடைகளை சபிக்கிற எழும்பி நிற்கிற தூமாஷின் வல்லமைகளை வெட்டுகிற வெட்டு வெட்டு ரிபா தூரா ஷாக்கா தூராமானா தூரகதடகதடகதடபா. ராஜ்யத்தின் புத்திரர்கள் நடுவிலே அசுத்த விதைகளை விதைக்கிற பொல்லாத வேசித்தனத்தின் ஆவி தே பாலா தூராமா ஷாதாடகலபா. தூமாஷ் எரி தீபிடிச்சு எரி சபிக்கிற தடை பண்ணுகிற தூமாஷின் வல்லமைகளை வெட்டு வெட்டு ரக்கா தூரா ஷாக்கா டகதடகதடபா. லே து டமாஷா லகபது ரிபேஷே கபடகதடகதடபா. வானங்கள் திறக்கப்படட்டும். தேவனுடைய அக்கினி கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதோ ஒரு புதிய ஓட்டத்தை நாங்கள் தொடங்க எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஒரு புதிய கிரியையை எங்கள் வாழ்க்கையில் நீ நடப்பிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் புதிய பலனுடன் ஓட ரீமாலா தூராமாலா ஷபாரா தூலாமாரா கபாலா ஷேகபாரா தலபகதடபா. தடைகள் உடையிட்டு வேளையில, தடைகள் உடையிட்டு வேளையில, தடைகள் உடையிடும் மாத்தேரே ஷேகபா தூலமா ஷே ருமாலா தூராபாலா கதடபா. வானங்கள் திறக்கப்பட்டுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா அசுத்த கிரியைகள் எரியட்டும். வார்த்தையை தடை பண்ணுகிற ஆவிகள் எரிகிறது. ரைட் நாவ் எரிகிறது. ரபதேதேகதலிபலகதலபா ருமாலாகதடகதடகதடபலகதடபா லூபு ரிமிஷி கபலோபு ரிபலகதடகதடிபடகதடகதடகதடகதடபா. Thank you Holy Father. தடைகள் உடைகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும். கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. In the name of Jesus I pray, Lord. Amen. Amen. கர்த்தர் நல்லவர். God bless you. புதிய டாபிக்க கர்த்தர் எனக்கு 7 மணி இருக்கும் அந்த டைம்ல கொடுத்தாரு. ஸோ முன்னாடியே சொல்லிட்டாரு பாபிலோன் சீரீஸ் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே அப்புறம் ஒரு புதிதான ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. ஆனா டாபிக்கே கொடுக்கல. நான் கர்த்தர் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் இல்லையா குரூப்ல எல்லாம் புதுசா டாபிக். ஆனா என்ன டாபிக்னு தெரியல, கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஆனா புதிய டாபிக்னு அனுப்பிச்சிட்டேன். நான் கர்த்தரோட பாதத்துல உட்காந்து அவரே வேலை ஸ்தலத்தின் வேலையில தான் இருந்தேன். ஆனா கர்த்தரே என்ன லீட் பண்ணி பைபிளை திறக்க வச்சு அந்த வசனத்தை படிக்க வச்சு இதுதான் டாபிக் அப்படின்னு சொல்லி நான் இதுல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய தடைகள் அப்படின்னு சொல்லி டைரியில எழுதி இந்த டாபிக்ல தான் நான் பேசலாம் அப்படின்னு அந்த நோட்ஸ் எடுத்துட்டே வரும்போது கர்த்தர் ஸ்டாப் பண்ணி ஆவிக்குரிய தடைகள் இல்ல மகனே, ஆவிக்குரிய ஓட்டங்கள் சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல கர்த்தர் ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் எப்படி ஓட வேண்டும் அல்லேலூயா சொல்லாமா. ஒரு வசனத்தை என்னோடு கூட வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடணும். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல பாருங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அல்லேலூயா. ஆமென். There is a race. ஒரு ஓட்டம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. There is a race. நமக்கு ஒரு ஓட்டம். ஆமென். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார் இல்லையா? என்ன சொல்றாரு?
நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. 4:7. அல்லேலூயா. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடின பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. ஆமென். ஓட்டம். ஆமென். ஆவிக்குரிய ஒரு ஓட்டம் இருக்கு. ஆமென். நம்ம வேலை ஸ்தலத்துக்காக ஓடுறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம். அல்லேலூயா. ஓட வேண்டியதாவே இருக்கே வாழ்க்கையில. ஓட்டம் நிக்க மாட்டேங்குதே. ஆவிக்குரிய பிரகாரம் நமக்குள்ள ஒரு ஓட்டம். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல வேத வசனம் ஆவியானா நமக்கு அதை சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாம. ஆமென். அதுல ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்க்கணும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். கைகளை அல்லேலூயா சொல்லாம. ஆமென். God has already planned you a race. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஓட்டம். ஆனா அந்த ஓட்டம் நீங்க ஓடணும்னு கர்த்தர் நியமித்திருக்கு. இப்படிதான் ஓடணும். இப்ப ஆகாயத்தை அடிக்கிறவர்களை போல சுலபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எந்த இடத்துல ஓடுறது, எப்படி ஓடுறதுன்னு தெரியலையே. யூ ஹாவ் அ ட்ராக், யூ ஹாவ் அ விஷன், யூ ஹாவ் அ கிளியர் கோல். God has ordained it before the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்னமே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். மே அல்லேலூயா. நான் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஐயோ, நான் ஓட்டத்தை இழந்து போயிட்டேன், நான் அந்த ஓட்டம் என்னன்னு அறியவே இல்லைன்னு நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இன்னைக்கு நீ அதை தெரிந்து கொள். அல்லேலூயா. இன்னைக்கு, டுடே, நாட் டூ லேட், டுடே, டுடே. அல்லேலூயா. இன்னைக்கு ஓட ஆரம்பி. டுடே, இன்னைக்கு. there is a new beginning for everyone. there is a new beginning for everyone. ருமாலா ஷக் அதலபா. ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தராரு. ஒரு புதிய ஓட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தராரு. ஒரு புதிய விசுவாசத்தை உங்களுக்கு நீங்க தராரு. அல்லேலூயா. ஆமென். I'm talking prophetically. God is going to give you a new strength, new power, new run, new race. Hallelujah. There is a new path that is given to you right now. Hallelujah. கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் இன்று செய்ய போகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நியமிக்கப்பட்ட ஓட்டம் இருக்கிறது மகனே. அல்லேலூயா. நியமிக்கப்பட்ட ஓட்டம் இருக்கிறது மகளே. அல்லேலூயா. ஆமென். இந்த ஓட்டத்தை நீங்க மாத்திரம் ஓடல, இந்த ஓட்டத்தை நான் மாத்திரம் ஓடல, இந்த ஓட்டத்தை பவுல் மாத்திரம் ஓடல. பவுலுக்கு முன்னாடி இயேசு இந்த ஓட்டத்தை தொடர். விசுவாசத்தை தொடங்கினவரும் முடித்தவருமாகிய இயேசு. அல்லேலூயா. ஒரு ஓட்டத்தை தொடங்கினாரு, ஒரு ஓட்டத்தை முடிச்சாரு. அவரை பார்த்துக்கிட்டே நாம் ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல போட்டு பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. சி ஃபோக்கஸ். ஆமென். பேதுரு கடலின் மீது நடக்க கர்த்தர் கட்டளையிட்ட போது அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அந்த நிமிடத்துல படகை விட்டு கீழே இறங்கி தண்ணி மேல நடக்கணும், கடல் மேல நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. இந்த கடல் மேல பேதுருவ கர்த்தர் நடக்க பண்ணினது ஏன்? அதே கடல்ல தான் இயேசு கிறிஸ்துவும் நடந்தார். அல்லேலூயா. இதோ உன் ஆவிக்குரிய ஓட்டம் கடலின் மீது நீ நடக்க பண்ணுகிறது போல. அல்லேலூயா. கடல் மீது எப்படி பேதுரு இயேசுடைய கட்டளையின் பிரகாரம் இயேசு நடந்தது போலவே பேதுரு நடந்தானோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கடலின் மீது நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கடல் என்பது உலகம். ஆமென். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், ஆசைகள், உலகத்தின் எல்லா ஹாபிட்ஸ், உலகம் கடல். அல்லேலூயா. ஆமென். நோவாவின் நாட்களில் உலகமே கடலினால், ஜல பிரளயத்தினால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நோவாவோ, அல்லேலூயா, கடலின் மீது இருந்தான். அல்லேலூயா. அவன் கடலின் மீது மிதந்து கொண்டிருந்தான். ஏன்? கர்த்தருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடந்தான். விசுவாசத்தை அவன் துடக்கினான். பாருங்க, 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாங்க? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. அல்லேலூயா. இந்த சாட்சிகள் எல்லாம் விசுவாச சாட்சிகள். 11ஆம் அதிகாரம் முழுவதும்
விசுவாசத்தின் ஓட்டத்தை முடித்த நபர்களுடைய பெயர்களை கொண்டு அவர்கள் எப்படி விசுவாசத்தை முடித்தார்கள் என்று சொல்லி எபிரேயர் ஆக்கியோன் எழுதி கொண்டிருக்கிறார்கள். சொல்றாரு, நோவா விசுவாசித்தான். 7வது வருஷம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா, ஆமென். நீ ஓடுகிற ஓட்டத்திற்கு நீ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லின கட்டளைகளை பின்பற்றுகிறது நிமித்தம் நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. You have to build an ark so that you can walk on waters. Hallelujah. So that the waters of this world will not make you to drown inside. Hallelujah. இந்த உலகத்தின் காரியங்கள் உன்னை நெருக்காதபடிக்கு, உன்னை மூழ்கடிக்காதபடி, கைகளை அல்லேலூயா சொல்லலாமா, மூழ்கடிக்காதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும். அந்த பேழையின் பெயர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். ஆமென். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே அந்த பேழை. அல்லேலூயா. அதான் விசுவாசத்தின் பேழை. அந்த வார்த்தையை விசுவாசிக்காம உங்களால கீழ்ப்படிய முடியாது. ரபாலா ஷகதட பகலபா. கர்த்தர் இயேசு என்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், வார்த்தையானவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், அல்லது வார்த்தையானவருக்கு நீங்கள் விசுவாசியாமல் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆமே. இயேசு விசுவாசிக்காம அவருக்கு நீங்க கீழ்ப்படிய முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. உங்க ஓட்டத்துல விசுவாசம் இருக்கான்னு பாருங்க. ஆமென். இந்த ஓட்டத்தின் இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? விசுவாச ஓட்டம். அல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடி, ஆமென், ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்ட. அல்லேலூயா. நல்ல போராட்டம். இது நல்ல போராட்டம். விசுவாச போராட்டம். விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற ஒரு போராட்டம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். வாசிக்கும் போது இந்த நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்துல, இந்த ஆவிக்குரிய இந்த ஓட்டத்துல, இந்த விசுவாச ஓட்டத்துல இங்க கீழ்ப்படிந்து இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம கவனிங்க, இந்த இடத்துல சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு. இப்ப இந்த 2 காரியம் இருக்கு இல்லையா? ஒண்ணு நெருங்கி நிற்கிற பாவம், 2வது பாரம். அல்லேலூயா. burdens. அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். There are burdens that will slow you down. There are sins that will make you to stumble. அல்லேலூயா. ஆமென். நெருங்கி நிற்கிற பாவம் உன்னை விழத்தள்ளும். பாரம் உன்னை வேகத்தை தடை பண்ணும் இல்லையா? ஒரு ஓடுகிற ஒரு அத்லெட் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 10 கிலோ 20 கிலோ கொடுத்து ஓடுனா அதே வேகத்துல அவரால் ஓட முடியுமா? அந்த பாரம் இல்லாத நபர் ஓடுகிற அதே வேகத்துல பாரம் உடையவரை ஓட சொல்ல முடியும்னா அவரால் ஓட முடியாது. அல்லேலூயா. You need to get rid of all the burdens that is there. Man, பாவத்தை உங்க வாழ்க்கையில ஈஸியா நீங்க சில நேரங்கள்ல ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா பாரத்தை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இந்த பாரம் சில நேரத்துல நம்மளுடைய மாம்சீக கண்களுக்கு அது லெஜிட்டிமேட்டா இருக்கும், அது அக்செப்டபிளா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. நமக்கு அது தப்பாவே தோணாது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல அது தப்பாவே தோணாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நான் சொல்லுவேன், அது ஒரு பாரம். அல்லேலூயா. இதுதான் நம்ம முந்தா நேத்து நம்ம லைட்டா இதை டச் பண்ணேன் நான். அல்லேலூயா. கப்பல்ல பவுல் போயிட்டு இருக்கிறாரு. கப்பல் சேதம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. புயல், காற்று, மற்ற எல்லா காரியங்கள் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் என்னோட கூட எடுங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம்
38வது வசனம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 38வது வசனம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். அல்லேலூயா. நீ பாரத்தை நெருங்கி நிற்கிற பாருங்க எப்படி இருக்கு. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, அல்லேலூயா, வசனத்துல எல்லாத்தையும் தள்ளி விடுங்க கீழே. அல்லேலூயா. கோதுமை நல்ல விஷயம் தானே, கர்த்தரோட ஆசீர்வாதம். கோதுமை ஒரு சாப்பாடுக்கு பயன்பட வேண்டிய ஒரு பொருள். ஆமென். இட் இஸ் a storage that will be used for your future. ஆமென். ஃபியூச்சருக்கு ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க ஓட வேண்டிய ஓட்டத்தை பாரமாக்கிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. எனக்கு இந்த காரியம் ஃபியூச்சர்ல உதவலாம், உதவும் இல்ல, you don't know whether this wheat which you are throwing down, இந்த கோதுமை உங்களுக்கு உதவலாம். கர்த்தர் சொல்லல இது உதவும், புரியுதா? உதவலாம், உதவலாம் என்று நீ நினைத்து உன் நினைவின்படி இந்த கோதுமை உன் கப்பலில் வைத்து இந்த கப்பலை நீ பாரமாக்காதே. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கப்பல் என்பது ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, ரொம்ப அருமையா. 2 தீமோத்தேயும் நினைக்கிறேன், 2 தீமோத்தேயு 2 Timothy சாப்டர் வருஷ கப்பலை சேதமாக்கினார்கள் ஒரு வசனம். இங்க இருக்கு. 19 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 Timothy chapter 1 verse number 19. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆமென். நல் மனசாட்சியை பத்தி அவங்க பேசிட்டு வர்றாரு. என்னுடைய இந்த வசனத்தை நான் ஏன் எடுத்தேன்னா, கப்பல் சேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாச சேதம். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை குலைக்கிற எந்த ஒரு பாரமா இருந்தாலும் சரி, அதை தள்ளி விட்டுரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அது கோதுமையா இருக்கலாம், உங்க ஃபியூச்சருக்கு பயன்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்கலாம். அல்லேலூயா. இது பயன்படலாம் என்று நீங்கள் நினைத்து அதை நீங்கள் உங்கள் கப்பலில் நீங்கள் சேகரித்து வைத்திருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதை தள்ளிவிடு. அல்லேலூயா. அதை தள்ளிவிடு. அது உன் வாழ்க்கையில் பாரத்தை கொண்டு வருகிறது, உன் வேகத்தை அது கம்மி பண்ணுது. அல்லேலூயா. your speed will go down. ஆமென். வேக தடையாது மாறிடும். அல்லேலூயா. போஜன பிரியம் உங்க வாழ்க்கையில வேக தடையை கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க வேகமா துரிதமா கர்த்தருக்காக ஓடணும், பிரயாசப்படணும். நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடுகிறதற்கு நீங்க முயற்சி செய்யும் போது உபவாச ஜெபம் உங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல உங்களை நீங்க ஆகாரத்தை தள்ளி உட்கார்ந்து ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. சில நபர்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ண மாட்டீங்க. யூ ஹாவ் யுவர் ஓன் ரீசன்ஸ். இல்ல ஃபியூச்சர்ல எனக்கு ஹெல்த் எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு நான் ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபியூச்சர் ஹெல்த், ஃபியூச்சர் வெல்த், ஃபியூச்சர் காரியங்கள், ஃபியூச்சரை யோசிச்சு பிரசன்ட் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. கோதுமையை தூக்கி போடணும்னா போட்டுருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென். முதலாவது ஒரு காரியம், உங்க எதிர்காலத்தை நீங்கள் நினைவில் கொண்டு மாம்சீகமாய் உங்கள் கப்பலில் ஏதாவது வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை தள்ளி போட தயங்காதிருங்கள். அது கப்பலை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது.
நீங்க போக வேண்டிய இடத்திற்கு அது உங்களை கொண்டு போகாது. உங்கள் வேகத்தை அது கம்மி பண்ணிடும், தடை பண்ணிடும். ஆலா ஷீக் அதாடாபா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். சில பேர் ஃபினான்ஷியல் நீடு. ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு கார் தேவைப்படும், ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு பைக் தேவைப்படும். அதனால நான் பிரசண்டா கர்த்தருடைய ஊழியத்திற்கு பயன்பட வேண்டிய பணத்தை நான் எடுத்து எனக்காக ஸ்டோரேஜ்ல போடுறேன் அப்படின்னு ஸ்டோரேஜ்ல போடுவாங்க பாத்திருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்திற்காக இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அதை அப்படியே கொடுத்துரும். அல்லேலூயா. என்கிட்ட கொடுக்குவானா? ஐ எம் நாட் அ ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் யூ மணி மேன். பட் வென் யூ வாண்ட் டு டூ த மினிஸ்ட்ரி ஆஃப் காட், அல்லேலூயா, you need to spend money, you need to spend your time, you need to spend your everything. அல்லேலூயா. ஃபியூச்சருக்கு இது தேவைப்படும் சொல்லி பிரசன்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ற காரியம் உங்களுக்கு பாரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அதற்காக எச்சரிக்கையா இருக்கு. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். முதலாவது காரியம், எதிர்காலத்தை குறித்து நீங்க யோசிச்சு இப்போ பிரசண்டா நீங்க ஸ்டோர் பண்ற காரியங்கள் இல்லையா, அது பாரமா இருக்கும் இல்லையா. ரெண்டாவது ஒரு காரியம் வாசிங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இது ரொம்ப தெரிஞ்ச பேசேஜ் தான். 38வது வசனத்துல இருந்து வாசி. சவுல் தாவீது கோலியாத்தை மேற்கொள்வதற்காக போகிற அந்த தருணத்துல தாவீது சவுல் கிட்ட வந்து, நான் தாவீதை ஜெயிக்க போகிறேன், சாரி, தாவீது சவுல் கிட்ட சொல்றாரு, நான் கோலியாத்தை ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற நேரத்துல சவுல் நல்ல ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, பியூட்டிஃபுல் அட்வைஸ். ஓகேவா? ரொம்ப ஒரு பெரிய நல்ல ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருக்கு பாருங்க. என்ன ஆலோசனை பாருங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். சவுல் யாரு? ராஜா, எக்ஸ்பீரியன்ஸ்டு, அனுபவம் மிக்கவர் இல்லையா. தாவீது யாரு? இப்பதான் ஒரு வாலிபன், மெய்ப்பனா இருக்கிறாரு. அவருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, யுத்தம் எல்லாம் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட்டி யுத்தம் பண்றாரு கோலியாத்தோட. சிங்கத்தை கரடி அடிச்சிருக்காரு, பட் யுத்தம் பண்ணது இல்லை இல்லையா. ஆனா சவுல் நிறைய யுத்தங்களை நடப்பித்தவன், அவன் ராஜா. அவனுடைய வெண்கல தலை சீராவையும் அவனுடைய வஸ்திரத்தையும் ராஜாவோட வஸ்திரம், ராஜா சண்டை போட்ட வெண்கல ஹெல்மெட் இல்லையா, வெண்கல என்ன சொல்றது, தலை சீரா, அவனோட பட்டையும் அதை எடுத்து தாவீது கொடுக்குறான். போய் சண்டை போடுப்பா, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். தாவீது என்ன பண்றான் பாருங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு, கைகளை தள்ளுல சொல்லாமா, ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணுகிற, தடல பாரப்படுத்துகிற எதையும் நோ அப்படின்னு சொல்ல ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ஒரு யுத்தம் நடக்கும் போது அந்த யுத்தத்திற்கு தாவீது தன்னுடைய மெய்ப்பனுடைய அந்த பையையும் அந்த ஸ்லிங் அண்ட் ஸ்டோன் அதெல்லாம் எடுத்துட்டு போனோம். ஆமென். ஆனா சவுலுடைய பெரிய காரியம் நமக்கு கிடைக்கும், ராஜாவுடைய ஹெல்மெட் கிடைக்குதுன்றதுக்காக அதை நான் போட்டுட்டு யுத்தம் பண்றேன் அப்படின்னு போனா தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரம் வந்துடும், தருணம் வந்துடும். அல்லேலூயா. தோல்வியை சந்திக்கக்கூடிய காரியம் வந்துடும். எச்சரிக்கை. God is warning you. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் சொல்றாரு, நான் அதை செய்யறேன். கர்த்தர் கொஞ்ச நாள் முன்னாடி எங்க ஃபெலோஷிப்ல ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு காரியத்தை சொன்னாரு.
அதை இன்னைக்கு கத்தர் ஏவுறாரு. அது என்னன்னா, உங்ககிட்ட சொல்லும்படிக்கு இன்னைக்கு கத்தர் ஏவுறாரு என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதுங்க. அது இன்வெஸ்ட் பண்ற எல்லாரும் பணத்தை இழந்து போயிடுவீங்க. வரும் நாட்கள்ல யார் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ தங்களுடைய பணத்தை அவங்க பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இழந்து போவீங்க. யூ வில் கோ இன் டு லாஸ். இல்ல நான் 100 ரூபா தான் போடுறேன், 200 ரூபா தான் போடுறேன், அதை கூட போடாதீங்க. அந்த 100 ரூபா போட்டு 200 ரூபா உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்க 300 ரூபா போட ஆரம்பிப்பீங்க. அது ஆயிரங்களாகும், லட்சங்களா மாறும். அதான் ஆசையை தூண்டுற ஸ்பிரிட். இதுதான். சரி, ஓகே, காசு வருது தானே, எப்படி வந்தா என்ன, பி கேர்ஃபுல். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் வந்து சொல்லுவாரு, நான் நல்லா சம்பாதிச்சேன், நீயும் இதுல இன்வெஸ்ட் பண்ணு. டோன்ட் டூ தட். ஆஸ்க் காட் ஃபார் எவ்ரிதிங். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடுங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நான் இப்போ ஒரு ரோல்ல, டெக்னிக்கல் ரோல்ல இருக்கேன் இல்லையா? நிறைய பேர் உங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கே, உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் ரோல் நாலேஜ் இருக்கே, நீங்க இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சம்பளம் அதிகமா கிடைக்குமே. அது என்னை பாரப்படுத்தி விடும். கர்த்தருக்காக ஓட முடியாது. அல்லேலூயா. நல்ல வேலை செய்ய முடியும், நைட் ஷிஃப்ட் செய்ய முடியும், டே ஷிஃப்ட் செய்ய முடியும், நல்ல ஒரு இதுல ரோல்ல நான் போக முடியும். ஆனா இப்பொழுது இருக்கிற ரோல், இப்பொழுது இருக்க வேலை ஸ்தலத்துல இருக்க ரோல் என்னை ஆவிக்குரிய பிரகாரமா தடை பண்ணாம இருக்கு. தடை பண்ணினா கர்த்தர் அதிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். ஆனா கர்த்தரோட ஆலோசனை இல்லாம நான் பெரிய ரோலுக்கு போறேன்னு போய் நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. என் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ற, சிரமப்படுத்துகிற எந்த காரியத்திற்கும் நோ சொல்லணும். அல்லேலூயா. ப்ளீஸ் ட்ரை டு சே நோ. சவுல் யார் தெரியுமா? ராஜா. அவன் he might be an experienced person. உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, உங்களுக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க, person who is counseling you may be an experienced person, may be a spiritual person, but his eyes is shut. கண்கள் திறக்கப்படாத ஆவிக்குரிய நபரா கூட இருக்கலாம். ஆவிக்குரிய நபரா கண்கள் திறக்கப்படாதவர்களா இருக்க மாட்டாங்க. பட் நான் அப்படி சொல்றேன், சவுல் போன்று ஆவிக்குரிய பிரகாரமா இருந்தவர்கள் அப்புறமா மாம்சீகமா மாறி இருக்கலாம், விழுந்து போனவர்கள். ஆனா நல்லா கவனிங்க, இப்போ வாழ்க்கையில அவர்கள் கொடுக்கிற அட்வைஸ் உங்களை பாரப்படுத்திடும். உங்களை பாரப்படுத்திடும். அல்லேலூயா. இந்த இடத்துல அப்படியே வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். கோலியாத்தை நோக்கி அவன் போகிறான், தாவீது. இன்றைய 46வது தாவீது சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பிலிஸ்தீனுடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. You have to understand one thing. David had that understanding. கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? பட்டயம் இருந்தாதான் வெற்றி, ஈட்டி இருந்தாதான் வெற்றின்னு கிடையாது. God can give you victory through a small pebble, small sling and stone. அல்லேலூயா. அவர் கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு இஸ்ரவேலிலே சிம்சோனை கொண்டு ரட்சிப்பை கொடுத்தவர். ஒரு கோலை கொண்டு மோசே மூலமா எகிப்தின் சாம்ராஜ்யத்தை அழித்து போட்டவர். அற்பமா இருக்கிற காரியத்தை எடுத்து அற்புதமா பயன்படுத்தி போயிட்டே இருப்பார் கர்த்தர். அல்லேலூயா. பிலிஸ்தியர்கள் பயன்படுத்தினது த பிக்கஸ்ட், ஹெவியஸ்ட். அவர்கள் போர் யுக்தி, கோலியாத்துன்றவன் த பிக்கஸ்ட் பர்சன். அவங்களால முடிஞ்ச ஃபுல் பொட்டன்ஷியலை இறக்குறாங்க. ஆனா கர்த்தர் தாவீது அற்பமான ஒருவனை கொண்டு ஃபுல் பொட்டன்ஷியல் அந்த பிலிஸ்தியர் கோலியாத்தை வெற்றி பெற்றுட்டான். அல்லேலூயா. அற்பமா இருக்கிறவர்களை தெரிந்து கொண்டு போயிட்டே இருப்பாரு. பட்டையும் ஈட்டினால்தான் ரட்சிப்பார் கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சொல்றான் 47. கர்த்தர், ஓகே, பட்டயத்தினால யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான்.
அப்பொழுது அந்த பிலிஸ்தீன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட வருகையில், அவன் கிட்ட வருவான். வரும்போது அவன் பெரிய கால்களை உடையவே, ரொம்ப டால், ரொம்ப ஹைட் இல்லையா, 4 ஸ்டெப் எடுத்து வச்சானே முடிஞ்சிச்சு, கிட்ட வந்துருவான். அவன் ரொம்ப ஸ்பீடா வருவான் இல்லையா. தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீனுக்கும் எதிராக ஓடி, ஹல்லேலூயா, ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கும். சத்ருவை ஃபாஸ்டா நீங்க அடிக்கணும், ஹல்லேலூயா. தேவையில்லாத சவுலினுடைய ஆலோசனையை கேட்காதிருங்கள். கைகளை தெளிவா சொல்லாமே. ஒரு வெண்கல தலை சீராவை நீங்க போட்டுட்டு, வெயிட்ட போட்டுட்டு நீங்க ஓட முடியுமா? பிலிஸ்தீன் வந்துட்டான், இப்ப துரிதமா ஓடணும் தாவீது. இந்த ஹெல்மெட் அவனுக்கு பாரமா இருக்கும், அவனோட வஸ்திரம் அவனுக்கு பாரமா இருந்திருக்கும், அவனுடைய பட்டயம் அவனுக்கு பாரமா இருந்திருக்கும். அல்லேலூயா. அந்த பட்டயத்தை கொண்டுதான் கர்த்தர் ரட்சிப்பார்னு இல்ல, கோலியாத்தின் பட்டயத்தை உன் கையில கர்த்தர் கொடுப்பாரு. கையில ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா. நீ ஓட வேண்டிய ஓட்டத்தை, நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை, அல்லேலூயா, திறன்பட நீ ஓடுவாய் என்றார். ஆமென், அல்லேலூயா. கோலியாத்தின் தலையை உன் கையில் கர்த்தர் கொடுப்பார். எந்த சத்ருவை நீ மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாரத்தை தள்ளிவிட ஆயத்தமா இருங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க பர்சன், அவர் ஆவிக்குரிய ஜாம்பவான். அவர் நிறைய யுத்தங்களை நடப்பித்திருக்கிறார். சவுலினுடைய யுத்தம் வேறு, தாவீதினுடைய யுத்தம் வேறு. இப்படி சொல்றேன், சவுலினுடைய ஓட்டம் வேறு, தாவீதினுடைய ஓட்டம் வேறு. அவன் ஓட்டு ஜெயிச்சிட்டான், அதே மாதிரி நானும் ஓடுறேன் ட்ரை பண்ணாதீங்க. அவன் ஆலோசனை பின்னாடி போகாதீங்க. நல்லா கவனிங்க. கண்கள் திறக்கப்பட்ட ஆவிக்குரிய நபர்களுடைய ஆலோசனையை கேட்கலாம். ப்ராஃபிட்டிக் வேர்ட், அதை நீங்க கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. God will talk prophetically through prophets, through pastors. உங்களுடைய மெய்ப்பர் மூலமா உங்ககிட்ட பேசுவாரு. அல்லேலூயா. உங்க ஃபெலோஷிப்பை நடத்துகிறவர்கள் மூலமா பேசுவாருங்க. அந்த ப்ராஃபட்டிக் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிடாதீங்க. அது வேறு. சவுல் வேறு, சாமுவேல் வேறு. அல்லேலூயா. சாமுவேல் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், சவுல் வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. சவுல் வார்த்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது சொல்லிட்டாரு. எந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எனக்கு அட்வைஸ் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அந்த ஸ்டாண்ட் எடுத்துறாதீங்க. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுகிற சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பா என்றால் ஓட்டத்தை இன்னும் துரிதமா ஓடலாம். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். துரிதமாய் ஓடும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. தன் கையில் இருந்த அடைப்பையில் இருந்த கூழாங்கல்லை எடுத்து அவன் அடிக்கும் போது கோலியாத் விழுந்து போகிறான். தலையை கர்த்தர் கைகளில் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், கோதுமையை தள்ளிவிடு. அல்லேலூயா. பாரம், ஃபியூச்சரை குறிச்சு நினைச்சு இப்போ நீங்க செய்யற சில ஹேபிட்ஸ், சில ஸ்டோரேஜ், அது தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலை வந்தா தள்ளிவிட்டுருக்கு. அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது ஒரு காரியம், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்கன்னு செஞ்சு உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க பாரமாக்கி கொள்ளாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாரம் ஒரு தடையா மாறிடும். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணு ராஜாக்கள் தானே, ஒண்ணு ராஜாக்கள்ல ஒரு வாலிபனான ஒரு தீர்க்கதரிசி இல்ல. அல்லேலூயா. அது 13வது அதிகாரம் இல்லையா. அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து பெத்தேல்ல இருந்து வந்து, இதோ அங்க பெத்தேல்ல எரோபயாமுக்கு விரோதமா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி பலிபீடம் எல்லாம் வெடிக்குது, மண்ணு கொட்டுது. அவன் போய் ஒரு இடத்துல உட்கார்றான், ஓட்டத்தை நிறுத்துறான். அல்லேலூயா. அந்த இடத்துல போட்டிருக்கா, வாசிங்க. பதிமூணாவது அதிகாரம், 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறே வழியாய் போய்விட்டான். 11வது வசனம். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி. இவன் யார்? சவுலு. இந்த கிழவனான தீர்க்கதரிசி யாரு? சவுலு. பொய் சொல்றான் பாருங்க இல்லையா. அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்திகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன்
அவன் எந்த வழியாய் போனான் என்று அவர்கள் கேட்ட அந்த மூத்த இவன் அவனோட வழியை கேட்டு போன வழியாக போறான். இவன் இந்த வாலிபனான இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய ஓட்டத்தை, நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை துரிதமா ஓடி இருந்தா, இந்த கிழவனான தீர்க்கதரிசி இந்த வாலிபனான தீர்க்கதரிசியை பார்த்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா. Do not slow down. ஆமே, உங்க வேகத்தை கம்மி பண்ணாதீங்க, துரிதமா ஓடுங்க. அல்லேலூயா. நீங்க வேகத்தை கம்மி பண்ணீங்கன்னா கிழவனான தீர்க்கதரிசிகள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அவன் தன் குமாரனுடனே கழுதையின் மேல் சினம் வைத்து கொடுங்கள் என்றான். அப்போ அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின்பு அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய், வாலிபனான தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பேர் வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன், மேன் ஆஃப் காட். அல்லேலூயா. மேன் ஆஃப் காட் ரன் ஃபார் காட் லைக் எலைஜா. அல்லேலூயா. அவன் அறை கட்டி கொண்டு கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இறையணும், அறை கட்டி கொண்டு ஓடினான். நீ ஓட அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். நீ ஓட அழைக்கப்பட்டிருக்கிறாய். உட்கார்ந்து தூங்க இளைப்பாற அழைக்கப்படல. அல்லேலூயா. ஓடி இருக்கணும். வந்த வழியா நீ போகாதேன்னு சொன்ன கர்த்தர், வந்த வழியா போகாது, இப்படி போன்னு சொன்னா போயிடணும். வழியில இவன் வயசானவன், இவன் கழுத மேல பாரம் வச்சு, சேனம் போட்டிருக்குல்ல, வெயிட் வச்சு ஸ்லோவா நடந்து வரான். இவனை பிடிச்சிட்டானா சந்திச்சு விட்டார்கள் ரெண்டு பேரும். எப்படி சந்திச்சாங்க? அவ்வளவு நேரம் ரெஸ்ட். தேவனுடைய மனுஷனே, நீ இளைப்பாறுகிற காலம் இது இல்ல. அல்லேலூயா. இளைப்பாறுகிற காலம் இது இல்ல மகனே. நீ உன்னை பாரப்படுத்திக் கொள்ளுகிறாய். நீ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பாய் என்றால் உன் ஓட்டம் வேக தடைகளுக்குள் செல்லும் என்றால், ஓட்டத்தின் வேகம் கம்மியாகும். இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக சவுல்கள் உன்னை வழிமாற பண்ணும். இதுல போட்டிருக்கு பாருங்க. ஆனா சவுல் இல்லையா, இது கிழட்டு தீர்க்கதரிசி சொல்றான், தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானோ என்று அவனை கேட்டதற்கு அவன், நான் தான் என்பா சொன்னேன். ரெண்டாவது தவறு என்ன தெரியுமா? தேவையில்லாத நபர்களோடு பேசுறத அவாய்ட். அல்லேலூயா. ஆமே. ரொம்ப வயசானவங்க, அவங்களும் தீர்க்கதரிசி தான், அவங்க ஓட்டம் வேறப்பா. ஆமே. உன்னோடு ஓடுகிறவர்களோடு நீ ஓடலாம். சவுலோடு ஓடிட்டு இருக்க. அல்லேலூயா. தாவீதே, நீ கோலியாத்தை அழிப்பதற்காக அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ பயந்து ஒளிந்து இருக்கிற ராஜாவாகிய சவுலினுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று நினைக்கார். அல்லேலூயா. ஆமென். இந்த கிழவனாய் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராஃபிட், அவன் பேச்ச கேட்டுதான் பார்ப்போமே. அவன் சொல்றான், நோக்கி என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்போ புசியும் சாப்பிடுங்க. உங்களோட ஓட்டத்தை ஸ்லோ டவுன் பண்ற பேச்சுகளுக்கு நீங்க செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. என்ன இவ்வளவு 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்க? இருக்காத. உடம்புலாம் சோர்ந்து போச்சு பாரு. கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, கொஞ்சம் டீ குடிச்சுக்கோ, கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. அப்படியே பாசமா இருக்கும் இல்லையா? சில நேரத்துல நம்ம அப்பா அம்மாவே பெற்றோர்களை இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த நேரத்துல கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறவளா? அல்லேலூயா. கல்யாணம் ஆனவர்களுக்கு சொல்ல. ஆமே. ஒரு வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 பேருக்கு அக்ரிமெண்ட் இல்லாம, அதாவது ஜப தடை உண்டாகாதபடி 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் இருக்கும் போது நீங்க சேர்ந்துருங்கன்னு சொல்ற. புரியுதா? உங்க தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு என்னைக்குமே பிளவோ அல்லது அந்த பாண்ட் வந்து கம்மி ஆயிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? யாருமே உள்ள வந்துருக்கும். மேபி யுவர் ஒய்ஃப், மேபி யுவர் பேரண்ட்ஸ், மேபி யுவர் சன், யுவர் டாட்டர், எனிபடி
தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவை அவர்கள் பிரிய கூடாது, பாரப்படுத்த கூடாது. ஓட்டத்தை, ஆவிக்குரிய ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை லகு, அதாவது தட வேகத்தை கம்மி பண்றவங்க, பாரத்தை கொடுக்குறவங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போ. அவன் உன்னே சொல்றான், நான் சாப்பிட்டு கூடாதுன்னு கத்த சொல்லியிருக்காரு. நானும் தீர்க்கதரிசி தான் போனேன். Do not sit, do not listen to this kind of soul. Man, விழுந்த ஆவி. ஹல்லேலூயா. 2 ஆவி பாருங்க, பொய் சொல்லுது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கி தீர்க்கதரிசி. சவுல் அதே மாதிரிதான், கெட்ட ஆவி செயல்பட்டது. பொய் தாவீதை துரத்திக்கிட்டே வருவான். தாவீதுகிட்ட வந்து சுதந்திரம் வேலை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருக்கிறதுனால தாவீதை பார்த்தோன்னா அழுவான். புரியுதா? சவுலின் ஆவி. புரியுதா? டபுள் ஸ்பிரிட் இருக்கும். நம்ம நல்ல ப்ராசஸ் சொல்றாரு, கிட்ட போனா தெரியும் சவுலா இருப்பான். புரியுதா? ஆபீஸ் சொல்ல எல்லாரையும் நம்பிடாதீங்க. அதே நேரத்துல தீர்க்க தரிசனங்களை அற்பமா என்னாது இருக்கு. கைகளை தலையில சொல்லாமா? அவன் எந்த வாய் சொல்லுதுன்றத பாருங்க, என்ன வேர்டு சொல்லுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அடிவீர்கள் என்று இயேசு சொன்னார், மத்தேயு 7ஆம் அதிகாரம். அல்லேலூயா. சரி, ரொம்ப டீப்பா போனா, you have to identify Saul in your life. அல்லேலூயா. சவுல் உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறான்? அவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் எச்சரிக்கையா இருக்கும். அப்படியே இமோஷனலா உங்களை டச் பண்ணுவாங்க. இதா கர்த்தர் நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு தடையா, வேகத்தை கம்மி பண்ற எந்த காரியத்துக்கும் இணங்காது. அல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆதியாகமம், இதெல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். 16வது அதிகாரம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வருஷம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். இந்த எகிப்துல இருந்து வந்த இந்த ஆகாரு எங்க இருந்து வந்தா? எகிப்து, ஈஜிப்ட். எங்க இருந்து வந்தா? ஈஜிப்ட். இப்படி ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியால இருந்து வந்தாரு இல்லையா? ஊர் என்கிற தேசத்துல இருந்து அவர் வந்தார் இல்லையா? எகிப்து பெண் எப்படி அடிமையா வந்தா? நடுவில் என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் பார்வோன் இடத்துக்கு, எகிப்துக்கு வரும்போது பார்வோன் சாராள் அழகா இருக்கிறாள் என்று பார்த்து, ஆபிரகாம் சாராள் வந்து என் தங்கச்சி அப்படின்னு சொன்னது நிமித்தம் சாராளை தனக்காக எடுத்துக்கொண்டான். யாரு? பார்வோன். இப்படி எடுத்தது நிமித்தம் நடந்தது என்ன? கர்த்தர் பார்வோனை வாதிக்க ஆரம்பிச்சார். பார்வோனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு, இது சாராள் அவனுடைய மனைவி அப்படின்னு. உடனே பார்வோன் பயந்து சாரால கொடுத்துரு. அழகவனிய சாரால அவன் எடுத்துக்கொள்ளும் போது தப்பான ஒரு உறவு இல்லையா? அவன் எடுத்துக்கொள்ளும் போது சில வெகுமதிகளை ஆபிரகாமுக்கு கொடுக்கும். யாரு? பார்வோன். இந்த வெகுமதி இருக்குதுல, இந்த வெகுமதியில வந்தது ஆகார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். இந்த நம்ம தேவையில்லாத ஒரு உறவுக்குள்ள போகும்போது நமக்கு சில கிஃப்ட்ஸ் கிடைக்கும். அந்த உறவை உடைச்ச பிறகும் அந்த கிஃப்ட்ஸை நீங்க உங்க வாழ்க்கையில வச்சிருந்தீங்கன்னா அது உன் வாழ்க்கையில ஆகாரா மாறிடும், பாரமா மாறிடும். அல்லேலூயா. அது உன்னை வழி விலக பண்ணி. ஆபிரகாம் தன்னுடைய ஓட்டத்தை, இந்த வேகத்தை கம்மி பண்ணுகிறதுக்கு ஒரு காரணம் ஆகார். விருத்த சேதனம்ன்ற ஒரு தேவையில்லாத ஒரு உடன்படிக்கை கர்த்தர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இஸ்மவேல் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, மாம்சீக சந்ததி பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்? ஆகார். வாழ்க்கையில இருக்க ஆகார நீ துரத்தணும். அல்லேலூயா. கர்த்தரே சொன்னாரா இல்லையா? ஆகார துரத்துப்பா, ஆகாரும் ஆகார் பிள்ளையும் வேணாம்ப்பா, துரத்து. அல்லேலூயா. தள்ளி விடு, பாரத்தை தள்ளி விடு. அல்லேலூயா. உன்னுடைய வாக்குத்தத்தம் பெருசு. ஆமென். பார்வோன் வந்து உனக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தான், வாங்கி வச்சுக்கிட்டேன். சரிங்க. அல்லேலூயா. சரிங்க. பி கேர்ஃபுல். அல்லேலூயா. ஆமென்.
அழகு நீங்க அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி அதிகாரத்துலதான் பாருங்க, அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி அதிகாரமா ஆமா, அந்த அதிகாரத்துக்கு 15ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு ஆமா 14வது அதிகாரத்துலதான் இவர் வராரு. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனை சாலோமின் ராஜாவா இவர் வராரு. அவர் பேர் என்ன? மெல்கி சேதேக் வராரு. அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கலாம். ஆனா சோதோம் குமாரா ராஜா வரும்போது உன்னுடைய செருப்பு அது வாரு சிரட்டை கூட நான் வாங்க மாட்டேன், என் கை வானத்தை நோக்கி உயர்ந்திருக்குன்னு சொன்ன ஆபரகாம் பார்வோன் கிட்ட இருந்து வாங்கின ஆகார ரிட்டர்ன் பண்ணாம வச்சது எவ்வளவு பெரிய தப்பு. அல்லேலூயா. ப்ளீஸ் ரிட்டர்ன், ப்ளீஸ் கிவ் இட் டு சம்ஒன், ப்ளீஸ் த்ரோ தட். தப்பான உறவுகளினால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சம் ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ ஏதோ ஒண்ணு இருந்தீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் நிமித்தம் உங்களுக்கு கிடைச்ச காரியங்கள், அது மாம்சீகமா இருக்கலாம் அல்லது ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கலாம். இழந்துரு, கொடுத்துரு, ஆகாரம் கொடுத்துரு, முன்னாடியே கொடுத்துரு. இல்ல மனைவி சொன்னா என்ன சொன்னா பாருங்க, சவுல் இல்ல மனைவி, ரொம்ப நெருங்கினவர்கள் சொல்லுவார்கள், பரவாயில்ல ஆகாரம் எடுத்துக்கோ, சரி எடுத்துக்கோ. இன்னும் அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க வசனம் 17வது. அதுக்கப்புறம் 13 ஆண்டுகள் கர்த்தர் பேசவில்லை ஆபிரகாம். 17வது வருஷம் 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வருஷத்துல ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ ஆகார கொண்டுதான் குழந்தைய பிறகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ், ஐம் ஆல்மைட்டி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருப்பா. உன் உத்தமத்தை இழந்துட்ட, உத்தமத்தை இழந்துருவேன். Amen. Walk upright. Do not have relationship with any Hagar. Hallelujah. ஆகாரோடு என்ற தொடர்பும் வைத்துக் கொள்ளாதே. நீ விட்டு வந்த எகிப்தியின் காரியங்களை நீ கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்க அதான் பண்ணாங்க. கொமட்டிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் வெள்ளைப்பூண்டு நல்லா டேஸ்டா சாப்பிட்டோம், சமுத்திரத்தின் மச்சங்கள் சாப்பிட்டோம். நாம 11ஆம் அதிகாரம் பாரப்படுத்தி விடும் எகிப்தின் காரியங்கள். நீ பாரப்படுத்தி ஓட்டத்தை கம்மி பண்ணிருப்பா. எப்பயோ உனக்கு குழந்தை பிறந்திருக்கணும், நீதான் டிலே பண்ண. அப்புறமே எப்படி தேவையில்லாத விருத்த சேரணுன்ற கமாண்ட்மெண்ட்டை கத்தர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, மாம்சத்தை அகற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க. ஆகார் என்பது மாம்சம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க அதை பார்க்கலாம். ஆகார்னா மாம்சம், இஸ்மவேல்னா மாம்சம். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் மாம்சீக எந்த உறவுகளும் வைத்துக் கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. விஸ்திரமப்படுத்தும் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஸ்லோ டவுன் பண்ணும். அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் இருக்கு, முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லணும், அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? முதலாவது மறுபடியும் ரீகேப் பண்றேன். முதலாவது ஸ்டோரேஜ். எதிர்காலத்தை நினைத்து நீங்க இந்த காலத்துல ஸ்டோர் பண்ற சில காரியங்கள், எதிர்காலத்தை நினைச்சு இந்த காலத்துல நீங்க பழக்க விக்கிற சில ஹேபிட்ஸ் உங்களுக்கு பாரமா இருக்கும். இந்த கோதுமையை தள்ளி போடுங்க. முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ராஜாவா இருக்கும், பெரிய கேடன்ல இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல உங்க உங்க தெரிஞ்ச ரிலேட்டிவ் சர்க்கிள்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நல்ல பெரிய நல்லா படிச்சவரா இருக்கலாம், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கலாம், ஏன் ஒரு ஊழியக்காரனா கூட இருக்கலாம். பட் பி கேர்ஃபுல், ஐடென்டிஃபை சால் இன் யர் லைஃப். அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் உங்களை பாரப்படுத்துவார்கள், சிரமப்படுத்துவார்கள். மூத்த தீர்க்கதரிசி சிரமப்படுத்தி விடுவான், ஜாகிரதையா இருங்க. உங்க ஓட்டத்தை தடை பண்ற எந்த காரியத்துக்கு செவி கொடுக்காது. நெருக்கமா இருக்கிறவர்கள், மனைவி, பெற்றோர்கள், சாப்பிட்டு பரவாயில்ல, சாராள் சரியா இருங்க. அல்லேலூயா. ஆமென். இது ரெண்டாவது காரியம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? சாராள், சவுல், மூத்த தீர்க்கதரிசியும் ரெண்டாவது கேட்டகரியில வரா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ்டு, so close. Amen. They are not spiritual.
they are not spiritual. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. மாம்சீகமான ஒரு டிசிஷனை எடுக்காதீங்க. யாரோடைய ஆலோசனையும் கேட்டு. ஸ்டாக் மார்க்கெட் போன்ற காரியங்கள் சரியா இருக்கு. ரெண்டாவது காரியம். மூணாவது ஒரு காரியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மூணாவது ஒரு காரியம். அல்லேலூயா. வாசிங்க. மத்தேயு. ப்ளீஸ் பேர் வித் மீ. டைம் கொஞ்சம் அதிகமானாலும் கொஞ்சம் அப்படியே லிசன் பண்ணு. இதை நான் விட்டுறாம அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வருஷம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு, மேத்யூ சாப்டர் 3 verse 13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து. தெளிவா இருக்கு. யோவான் யாருப்பா? இயேசு இன்னும் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணல. யோவானுக்கு முன்னாடி ஊழியத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டு. இயேசு விட மாம்சீகமா சொல்றேன். இயேசு விட யோவான் ஊழியத்துல, உங்க ஊழியத்துல உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இருக்கலாம். ஆமென். உங்களுடைய தேவ நீதிய, தேவ சித்தத்தை அவங்க தடை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சத்தத்துக்கு செவி கொடுக்காதுங்க. இயேசு பாருங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? John is not Saul. Please understand. செகண்ட் கேட்டகரிக்கும் தேர்ட் கேட்டகரிக்கும் நூல் அளவு தான் டிஃபரன்ஸ். புரியுது? அல்லேலூயா. செகண்ட் கேட்டகரி சால். அதை சில பேர் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. சில பேர் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சால் டபுள் ஸ்பிரிட் இருக்கும். புரியுதா? ஆனா யோவான் ஸ்தானகன் கர்த்தருடைய சுத்தத்துக்குள்ள இருக்கு. ஆனா சில நேரத்துல இமோஷனலா சில பேர் டிசிஷன் எடுத்துருவாங்க. ஜீசஸ் நீங்க பெரியவர், நான் சிறியவன், நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு ஞானஸ்தானம். தம்பி, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நீதி. வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றவைகள். சில நேரங்கள்ல பாருங்க, இந்த மூத்த தீர்க்கதரிசி இந்த தேவனுடைய மனுஷனை மீட் பண்ணணும்ன்றது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. கரெக்டா? மீட் பண்ணணும்ன்ற சித்தமே கிடையாது. இவன் ஓடி இருக்கணும், அவர் இவரை தொற்றுக்கவே கூடாது, இதுதான் சித்தம். கரெக்டா இல்லையா? இவன் கர்மேல் மலையில, கர்வாலி மரத்து கீழே உட்கார்ந்துருக்கவே கூடாது. they should have not met. ஆனா சில நேரத்துல பாருங்க, உங்க ஆவிக்குரிய ஓட்டத்துல கர்த்தர் நியமித்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தடையோ பாரத்தையோ கொடுத்துருவாங்க. Be very careful. ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. யோவான் ஸ்தானகனே இயேசுவ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணிருக்கான். என்ன பேரு புரியுது? அல்லேலூயா. அந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா ஆக்ட் பண்ணாரு இயேசு. ஆமென். இயேசு ஞானஸ்தானம் பெறவில்லை, வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்க மாட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வராதபடிக்கு தடை பண்ணுகிற எந்த ஊழியக்காரர்களுடைய சத்தத்திற்கும் செவி கூடாதீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உங்க வாழ்க்கையில தடைய போடுகிற எந்த ஊழியர்களுடைய சத்தத்துக்கும் நீங்க செவி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். God is talking to you. ஒரு புது ரெவலேஷன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குற, வானம் திறக்கும்போது நேச மகன் என்று பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்க வேண்டிய தருணம். இதை எல்லாத்தையும் உடைச்சிருப்பான் யோவான் ஸ்தானகன். அவன் வேணும்னு செய்யல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அறியாம. புரியுதா? யோவான் ஸ்தானகன் எதனால அதை பண்ணிட்டான்? அவனுடைய ஆவிக்குரிய அந்த பார்வை அங்க செயல்பட. அல்லேலூயா. ஆவிக்குரிய பார்வை இல்லைன்னு சொல்லல, அந்த இடத்துல ஆவிக்குரிய பார்வை, தேவ சித்தம்
அறியாத ஊழியக்காரர்கள். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில தேவ சித்தம், உங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை அறியாத ஊழியக்காரர்கள் அவர்களை அறியாமல் உங்க வாழ்க்கையில நீங்க ஓடுகிற ஓட்டத்தை பாரப்படுத்திடுவாங்க, தடைப்படுத்திடுவாங்க. எச்சரிக்கை. வெரி கேர்ஃபுல். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்துல யோவான் ஸ்தானங்கனே சில நேரத்துல உங்களுக்கு ஒரு சோதனையா மாறிடும். டோன்ட் வரி, ஜீசஸ் இஸ் த ஹெல்பர். ஆமென். நான் சொல்றேன், இவ்வளவு தடைகள் இருக்கு. ஐயோ, பக்கத்துல இருக்க சாராவே தடை பண்றாளே, மனைவி தடை, மூத்த தீர்க்கதரிசியை பார்க்கலாம் அங்க தடை, ராஜாவை பார்க்கலாம் சால் அங்க தடை, சரி ஏதாவது ஃபியூச்சருக்கு நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணோம் அங்கேயும் தடை, எல்லாத்தையும் தடைன்றாங்களே. அதான் சொல்றாரு, நெருங்கி இருக்க பாரத்தை பார்க்காதப்பா, சோர்ந்து விடுவ. இயேசுவை பார். கைகளுக்கு சொல்லலாம். இயேசுவை பார். அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எபிரேயர் 2 கடைசி வசனம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆவிக்குரிய ஓட்டத்தை பாரப்படுத்துகிற எந்த காரியத்துக்கும் நீங்க நோ சொல்லணும். ஆமென். சவுல் பட்டயம் கொடுப்பான், நோ சொல்லு. கோலியாத்தோட பட்டயம் அல்லேலூயா. கோலியாத்துடைய பட்டயம் கையில கொடுக்கப்படும். மகனே மகளே, ஆமென். கண்களை மூடி அப்படியே கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். என்னால முடிக்க முடியல, நான் நிறைய காரியங்கள் யோசிச்சு வச்சிருந்தேன். தொடர்ந்து இந்த காரியத்தை ஒரு 10 நாள் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆவிக்குரிய ஓட்டம் மிகவும் மிகவும் இம்பார்ட்டன்ட், முக்கியம். அல்லேலூயா. கண்களை மூடி இறுக்கமாய் கண்களை மூடி முழங்கால் படியிட முடியும் என்றால் you can close your eyes and look up to the Lord. ரூபூலா ஷக்கா தூராமா தலா கலாபா. சகல இருளின் வல்லமைகள் எரிகிறது. குடும்பத்தை, ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், மா தா டா பா கா லா பா, மாம்சீக ஆலோசனைகள், சவுலின் ஆலோசனைகள், பாரப்படுத்துகிற போஜனங்கள், கோதுமைகள், ராமாத்தே ருபாலா தூராமா ஷட்டரபகல, உன் பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற கோதுமை மூட்டையை நீ தூக்கி போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒன்றும் தப்பு இல்லையே. இது பார்க்கிறதற்கு அவ்வளவு பாரமா இருக்கும். இது பார்க்கிறதற்கு தப்பா தெரியலையே. மகனே, அது பாரம். உன் வேகத்தை அது கம்மி பண்ணும். உன் விசுவாச கப்பல் அது சேதப்படுத்தும். ரிபேலே ஷேபே ரிபகதல பகதடபா ரூமாலா ஷிமானா தூராபாடாடாபா. வெட்டு, இந்த பாரத்தை தூக்கி போடு. ராதே பாலா தூபா லகபா ரதோரா ஷடமரா ரகதடகலா. அது பெரிய வெயிட் கிடையாது. இதோ யோனா கீழ்த்தட்டில் ஒரு கப்பலில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இதோ அவன் கீழ்த்தட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன ஒரு பெரிய பாரமா இருக்க போறான்? இதோ கப்பல் புயலிலும் காற்றிலும் அலைகளிலும் சேதப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ அந்த கப்பலால் ஓட்டத்தை ஓட முடியவில்லை, நகர முடியவில்லை. அங்க இருக்கிறவர்கள் சீட்டு போட்டு யோனா என்று பெயரை பார்த்தவுடன் அவனை தயங்காமல் தூக்கி வெளியே எறிந்தார்கள். ரபேதா டகலபா. பார்க்கிறதற்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது, ஆனா அதுதான் பாரப்படுத்தி உங்களை தடைப்படுத்தி கொண்டு இருக்கும். உங்க ஃபியூச்சருக்கு அது உதவி செய்கிறதா இருக்கலாம். யோனா தீர்க்கதரிசி, ஃபியூச்சருக்கு இந்த தீர்க்கதரிசி என் வாழ்க்கையில உதவி செய்கிறவனா இருக்கலாம் என்று கப்பலை ஓட்டுகிற மாணவி நினைத்திருந்தால் இதோ அவன் கரை சேர்ந்திருக்க முடியாது. கர்த்தர் இதோ உன்னோடு கூட பேசுகிறார். மகனே மகளே, ஃபியூச்சருக்கு தேவை, ஃபியூச்சருக்கு தேவைன்னு சொல்லி நீ பண்ணுகிற சில பழக்க வழக்கங்கள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. பவுலே, ராதா டா கா லாபா, நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடிக்க இதோ ரிமே ஷேகடகதடபாம். நீ சில காரியங்களை குப்பையை போல தூக்கி போட வேண்டும். குப்பையாக சில ஐஸ்வர்யத்தை எண்ண வேண்டும். ரே தே டே பா லூ டா டா கா லா பா கா லா பா லூ து டா பா கா லா பா. கர்த்தர் இதோ பிரத்யட்சமாய் அனைவரிடமும் நான் பேசி இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நான் பார்க்கிற புதிய தரிசனங்கள் திறக்கப்படுகிறது. ஐ சி ட்ரெயின், ஏதோ ரயில்களை பார்க்கிறேன். மேரா மாரா தூராபா கண்கள் திறக்கப்படுகிற அனுபவத்திற்குள் அநேக பேர் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஓட்டம் புதிதாய் மாறுகிற கிருபைகளுக்காய் நன்றி. லே கா பா ரா தா டா பா. தரிசனத்திற்குள் வா. ஓட்டம் இதோ புதிதாய் இருக்கிறது. ஓ ரா பாகே ரா தா டா பா கா தா டா பா. ஜெயமாய் முடிய, ஜெயமாய் முடிய விசுவாசத்தை காத்து கொண்ட ஓட்டம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய
இயேசு கிறிஸ்துவை நோக்கி இதோ ரபிகட நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும் மகனே மகளே. ரீமானா ஷோ ரபூலா தூராமா ஷாப வெட்டி வெட்டி உனக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா பாரமான காரியங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ஃபியூச்சருக்கு தேவைப்படும் என்று நினைக்கிற காரியங்களை இதோ அகற்று அகற்று. ராத்தேரேவே லகுவாக்கு, ஓட்டத்தை லகுவாக்கு, உன்னை நீ லகுவாக்கு. ராதாடாபா ருமுனா தூடாபா காடாதாடாபா ராபா. அநேக பேர் மேல ஒரு அக்கினி, ஒரு புதிய அக்கினி இறங்கி வருகிறதை பாருகிறேன். வெட்டி ரகே ஷேக் கபல கதட கதட கதடபா ரிமானா தூராபா காலாபா. ஆமையை பார்க்கிறேன். நீ எத்தனை காலம் இதோ ஆமை அதோடைய ஷெல்குள்ள ஒடிஞ்சிருக்கும். அந்த ஆமையுடைய ஷெல் ரொம்ப வெயிட்டா இருக்கும். மகனே நீ ஓடணும், ஷெல் உனக்கு ஃபியூச்சர்ல உதவும்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ல சுமந்துகிட்டு ஸ்லோவா நடக்காத. நீ ஆமை இல்ல, நீ ஆமை இல்ல, நீ யுத்த குதிரை. ஓடு ராதா டாபா காதா டாபா. ஓடுகிறதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய், துரிதமாய் ஓடுகிறதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். விரைவாய் தாவீதை போல கோலியாத்தை வெட்டுவதற்கு துரிதமாய் தீவிரமாய் ஓடுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். வெட்டி சகல கோலியாத்தின் தலைகளை உனக்கு விரோதமாய் நிற்கிறேன் சவுலின் ஆலோசனைகளை உன்னை பாரப்படுத்துகிறேன். உன் ஆவிக்குரிய ஓட்டத்தை சிறப்படுத்துகிறேன். சவுலின் ஆலோசனைகளை நீ இதோ வகையறுத்து பார்க்க வேண்டும். பகித்துருவின் வரத்தை கேள். கர்த்தரிடத்துல அப்பா என் வாழ்க்கையில் வருகிற சவுலை காண்பியும், என் வாழ்க்கையில் வருகிற சவுலை காண்பியும் கேளுங்க. கர்த்தரிடத்துல அப்பா என் வாழ்க்கையில சவுலை பார்க்க என் கண்களை தரங்க. தாவீதை போல இதோ நல்ல ஆலோசனை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி என்னை நானே பாரப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அந்த ஆலோசனை பகுத்தறிந்து பார்த்து அதை வகையறுத்து help me to identify the counsel of the king Saul ma rabala she rubutu tutubu libada dadaba தூமாஷின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு வெட்டி அந்த கிரியைகளை வெட்டி ராதாட்டி பாலா ருபுட்டு துட்டுபு. அநேக மேல புதிய அக்கினி இறங்கி வருகிறது. முழங்கால் படியிடு மகனே மகளே, முழங்கால் படியிடு. ஜெபி ஜெபி, கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ராத்தை ரெபேனை கதட 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 கதடபா. நீ வெட்டுகிற பட்டயங்கள் புறப்பட்டு வருகிறது பா. ராத்தா ராகா லாபா காடாடாபா ருமோ ஷுபாலா ருபுலா தூராமா ஷக்காடா காடாடாபா. உன்னோடு நெருக்கமா இருக்கிற சாராளாய் அவள் இருக்கலாம், சாராளாய் இருக்கலாம். இதோ அதை அகற்று, ஆகாரை அகற்று, ஆகாரை உன் வாழ்க்கையில் என்று அகற்று. நீ விட்டு வந்த காரியங்களில் இருந்து உனக்கு கிடைத்த வெகுமானங்களை சன்மானங்களை நீ எடுத்து ஒதுக்கி தள்ளு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பாவ வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டு இருப்ப, நீ எகிப்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்ப. அந்த வாழ்க்கையில் இருந்து எல்லாவற்றையும் வெட்டு. சில நபர்கள், சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், எகிப்தின் நபர்களாய் அவர்கள் இருக்கலாம். பழைய வாழ்க்கை, இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுடைய உறவுகளை நீ வெட்டு. அவன்தான் ஆகார். வெட்டு. ராக்கே ருமாலா ஷே லூட்டா பாடாகா அவளோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாதே. அப்பப்போ நான் கொஞ்ச நாள் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசாத. அவங்க கூட அவன் அடிமைத்தனத்தின் பெண், அவள் என்ன செஞ்சு விடலாம். அந்த உறவு பழைய உறவு தானே. சும்மா ஹாய் சொல்லி எப்படி இருக்கிறேன்னு தான் கேட்டேன். இதோ மகனே, நீ பழைய உறவை விடாதபடிக்கு உன்னை மறுபடியும் அந்த ஆகார் பின்தொடர்ந்து வருவாள். இதோ உன்னுடைய வேகத்தை அவ கம்மி பண்ணிடுவா, உன் வேகத்தை கம்மி பண்ணிடுவா. எச்சரிக்கை எச்சரிக்கை. ரிகி துடா பாலா படா தடபா ருமாலா தூராமானா கபாலா தடபா கடா தடபா கலபா லிபுடபா ஷெபேரே பெலேபே லுபுடு தடா கடா தடபா. மாம்சீக கிரியைகளை வெட்டு மகனே, வெட்டு மகளே. ரெக்கே ஷாக்கா தூரா தடபா லோகா தூராமா ஷாடா தடபா கலபா. கர்த்தர் இதோ உங்களோடு பிரத்யட்சமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். இதோ அந்த மூத்த தீர்க்கதரிசி உன்னை பிடிக்காதபடிக்கு இதோ கர்மேல் மலையில கருவாளி மரத்துக்குல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்காத. இது இளைப்பாறுதலின் காலம் அல்ல, ஓடுகிற காலம். இளைப்பாரி கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காராதீங்க. இதோ தேவனுடைய மனுஷனே, நீ வெட்டப்பட்டு போகாதபடிக்கு, சிங்கத்தினால் கடிபடாதபடிக்கு மூத்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற சவுலின் ஆலோசனைக்கு எச்சரிக்கையாயிரு. சவுலின் ஆலோசனைக்கு எச்சரிக்கையாயிரு. பேதே லோபாரா லுபுடுபா ஷீனாராதாடாபா ருபுடு தோடா கடா தடா கடா தடாபா. அதோ அப்பா, இதோ நான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல துரிதமாய் ஓட இயேசு கிறிஸ்துவ பார்த்து ஓட கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ரே தே டா பாலா ரூபா டா 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 பா.
கடைசியாக கடைசியாக கர்த்தர் காண்பிக்கிறார். யோவான் ஸ்நானகன், இதோ சித்தத்தின்படி நீ நீ சந்திக்க வேண்டிய நபர்கள் சில நேரத்துல அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டத்தை அறியாமல், இதோ பாசத்தினாலோ அறியாமையினாலோ இதோ உன்னுடைய சித்தத்தை விட்டு விலக பண்ணுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது, இயேசுவை போல நீ நீதிக்கு உன்னை கீழ்ப்படுத்த வேண்டும், சகல நீதியும் நடப்பிக்கும்படிக்கு இதோ அறியாமையில் இருக்கிற யோவான் ஸ்நானகனையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய பண்ணுகிற இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் ஓட்டம், பவுலை போன்ற ஒரு ஓட்டம் உனக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகர்கள் உன் வாழ்க்கையில வரலாம், ஆனா இயேசு வாழ்க்கையில எப்பொழுதும் உதவி செய்கிறவராய் பட்சத்தில் இருக்கிறார். எச்சரிக்கையாய் இருந்து திடமாய் ஓடு, பலமாய் ஓடு. கர்த்தருடைய ஆலோசனையில் நீ நிலை நிற்பாய் என்றால், இதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறியாமையில் செயல்படுகிறவர்கள் இதோ உன் பக்கத்தில் உன்னுடைய சித்தத்தில் இதோ தடை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வேக தடைகள் இயேசுவின் நாமத்தினால வாழ்க்கை விட்டு அகன்று போகட்டும் தேவனே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதோ மகனே, உன்னுடைய வேக தடைகளை நீ அகற்ற வேண்டும். அதை இதோ விசுவாசு போடுவான், சில நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க சவுல்கள் போடுவாங்க, சில நேரத்தில் அறியாமையில இருக்கிற ஊழியக்காரர்கள், அறியாமையில இருக்கிற உன் பக்கத்தில் இருக்கிற உனக்கு நெருங்கின நண்பர்கள் போடலாம். இதோ எச்சரிக்கையா இருந்து அவர்களை அல்ல, அந்த தடைகளை அகற்று. சித்தத்தின்படி இருக்கிற யோவான் ஸ்நானகன் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தான். ஆனா அவர்கள் போடுகிற தடையை நீ அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். ரகதிட கதிட கதிடபா லீபாடா தூடாபா காடாபா லாகாபா டிபாலாபா டிமானா தூராபா காடா தடா கடா தடபா. Do not be emotionally get bond to some relationship, emotional ஏதோ ஒரு பாண்டேஜ்குள்ள போகாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ராஷக்தே ரிமாலா ஷக்கலபா, ஆவிக்குரிய பாண்டுக்குள்ள போங்க. ஸ்பிரிச்சுவல் பாண்ட் இருக்கணும், எமோஷனல் பாண்ட் இருக்க கூடாது. வேதங்கள் திறக்கப்படுகிறது. இதோ புதிய ஆலோசனைகளை திறக்கிற கர்த்தருடைய சத்தம், இதோ உன் காதுகள் திறக்கப்பட்டு இதை நீ கேட்கிறாய். ரே தே ரே பாகா தாலாபா, இதோ இதுல மாட்டிக்கொண்டேன், இதுல சிக்கி கொண்டேன் என்று சொல்லுகிற மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். குருவி தன்னை தப்புவித்துக் கொள்ளுகிறது போல, வர இருக்கிற கண்ணியை பார்த்து தப்புவித்துக் கொள்ளுகிறது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 6:5 போய் வாசி. உனக்கு நெருங்கின சகோதரர்கள் சகோதரிகள், உனக்கு நெருங்கின நபர்கள் சொல்லுகிற மாம்சீக ஆலோசனைக்கு நீ செவி கொடுக்காமல் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. இதோ கர்த்தர் நீர் இந்த மீட்டிங் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. எந்த ஒரு தடையும் இந்த ஃபெலோஷிப்ல ஜூம் மீட்டிங்ஸ்ல வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ண முடியாத நபர்களை கொண்டு வாங்க. கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். bless you. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு sermon நீங்க முடிஞ்சா இன்னொரு வாட்டி கேட்க முயற்சி செய்யுங்க, நோட்ஸ் எடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். பட் bless you. நாளைக்கு இதே டைம் 9:25 எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Bye bye. God bless you.